அமித்ஷா என்ன போடுறாருன்னா ட்விட்டர்ல வந்து என்டிஏ கூட்டணின்னு போறாரு போட்டோவோட. ஆனா இவரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இல்ல இது இப்போ கூட்டணி குறித்து இன்னும் 6 மாசம் கழிச்சு முடிவெடுப்போம். அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் வந்து தனித்து போட்டி, என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி. இப்படி வந்து தனித்தனி இப்போ வேல்முருகன் கூட அநேகமாக டிஎம்கே வந்து வெளியே வந்துட்டார்னா ஒருவேளை அவர் தலைமையில் ஒரு கூட்டணி. இப்படி வந்து பல அணிகள் இருந்ததுன்னா திமுகவுக்கு வந்து அது வந்து வெற்றிக்கு வந்து எளிது. எனக்கு தெரிவிக்கிறேன்னா அண்ணாமலை மாற்ற போகிறாங்க. வலுவான ஒரு கூட்டணி அமையணும்னா, திமுகவை காட்டிலும் வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும்னா வேற வழி இல்லாமல் என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியா கூட்டணியில் எப்படி இவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவராக இருக்காரு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து அண்ணாமலை தான் இப்போ அங்கே வந்து ஒரு நெருஞ்சி முள் மாதிரி. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா அந்த கூட்டணியை நிராகரிப்பாங்களே தவிர ஏற்றுக்க மாட்டாங்க தவிர. நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஃபைட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜெயகோராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து சந்தித்தார். இந்த டெல்லி விசிட் பின்னணி என்ன, அப்போ கூட்டணி உருவாகுதா அப்படிங்கிறதுல தான் தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக பல்வேறு செய்திகள் வந்த ஒன்றமே இருக்கு. அதே சமயம் அவரு அமித்ஷா என்ன போடுறாருன்னா ட்விட்டர்ல வந்து என்டிஏ கூட்டணின்னு போறாரு போட்டோவோட. ஆனா இவரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இல்ல இது இப்போ கூட்டணி குறித்து இன்னும் 6 மாசம் கழிச்சு முடிவெடுப்போம். இப்போதைக்கு ஒரு சந்திப்பு மக்கள் நலனுக்காக தாங்க போனங்க, ஏங்க எல்லாத்தையுமே முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறார். ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் வந்து தனித்து போட்டி, என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி. இப்படி வந்து தனித்தனி இப்போ வேல்முருகன் கூட அநேகமாக டிஎம்கே வந்து வெளியே வந்துட்டார்னா ஒருவேளை அவர் தலைமையில் ஒரு கூட்டணி. இல்லை, அவர் தான் இப்போ சமீபத்தில் முதல்வர் பார்த்து ஏதோ தனியாக மனை மட்டும் பேசினார்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? அவர் மறுபடியும் அவர் வேல்முருகன் கதை வந்து கட்டினா வந்து அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் மாறும். அவர் அதுதான் ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பாவோட தான் அவருக்கு பிரச்சனை இருக்குது, டிஎம்கேவோட பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து மறுபடியும் மீண்டும் கூட அவர் இணையலாம், இல்லை பிரியலாம், அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். அவர் டிஎம் கூட இணைஞ்சார்னா வந்து அவர் வந்து வேல்முருகன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், இல்லைன்னா சாதா வேல்முருகன் தான். சரிங்களா? இதுதான். அப்போ இப்படி வந்து பல அணிகள் இருந்ததுன்னா திமுகவுக்கு வந்து அது வந்து வெற்றிக்கு வந்து எளிது. என்டிஏ தனி, ஏடிஎம்கே தனி, தாவேகா தனி, சீமான் தனி, இப்படி தனித்தனியாக இருந்தாங்கன்னா வெற்றி உறுதி. ஆனால் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து சொல்றாரு, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து என்டிஏ அணிக்கு வரும் அப்படின்னு இருக்காரு. கொஞ்சம் ஆச்சரியமா தான் சொல்ல. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேங்களா, கூட்டணி தயாராகிறா இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க. இது வந்து இன்னைக்கு இல்லை, இது என்னைக்கோ இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா, சீமான் முடிவு எடுத்திருந்தாருன்னா அவருக்கு தேவையற்ற சில நெருக்கடிகள் வந்திருக்காது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது இப்போ இவர் இன்றைக்கி தான் சொல்கிறாரு, நான் எப்போது சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் வந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணியும் கிடையாது, ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிருந்தாலும் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கலாம், ஒரு 10 எம்எல்ஏ கூட இருந்திருக்கலாம், 25 எம்எல்ஏ கூட இருந்திருப்பாங்க வந்து நாம் தமிழர் கட்சியில். அவர் தனித்து தான் சொல்லி ஒரு முடிவோடு இருந்துட்டார் வச்சுங்களேன். ஒரு நீண்ட காலம் நீங்கள் தனித்து போட்டிட்டு கேட்டால் அதனுடைய விளைவு தான் பல நெருக்கடிகளை இவர் பார்க்குறாரு. ஏன்னா அரசியல் பலம் வந்து கேட்டால் பல பலங்கள் இருக்குங்க. ஒரு அரசியல் கட்சியை ஒரு தனி மனிதனாக இருக்கிறத விட இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். இப்போது சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ நெருக்கடி எதனால் யோசிச்சு பாருங்களேன். 2 காரணம் தான். அவருடைய வார்த்தை பிரயோகங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க கேட்டால், இல்லை திமுக எதிர்த்து பேசுகிறார், திமுக எதிர்த்து எல்லோரும் தான் பேசியிருக்கிறாங்க. மாரிதாஸ் பேசலையா? மணி பேசவே இல்லையா? திமுக எதிர்த்து எல்லோரும் பேசுவாங்க. எல்லாரும் வீட்லேயும் கொண்டு போயிட்டு மலத்தை கொட்டிடுறாங்களா? எல்லாரும் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா? அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்து வைக்கிற விஷயங்கள் வந்து கேட்டிங்கன்னா சில நேரங்கள் ரொம்ப ராவாக எடுத்து வைக்கிறீங்க. ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு சொசைட்டின்னு கேட்டால் அது வந்து போலீஸ் சொசைட்டியாக இருக்கட்டும், அல்லது ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய விமன்ஸ் சொசைட்டியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வன்சியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும். ஒரு சொசைட்டியை வந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்தி பேசும்போது அது சிக்கல் வரும். நீங்கள் போகிற போக்கில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகளை நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க, ஒரு பெண் ஊழியர்களை நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க, வந்து ஒரு பக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கேவலமாக நீங்கள் பேசும்போது அங்கே வந்து காயப்படுறாங்க, ஒரு சொசைட்டி காயப்படுது.
நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு கருத்தை வைக்கிறீங்கன்னு வச்சுக்க, திமுகன்ற ஒரு கட்சியை நீங்கள் வந்து 1000 விமர்சனம் வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து கடந்து போவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, பதில் கொடுப்பாங்க, இது நடக்கும். சவுக்கு சங்கர் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொசைட்டியை போகிற போக்கில் வந்து கேட்டுனா கேஷுவலாக அந்த டோன் அண்ட் டெனர் வந்து ரொம்ப கேஷுவலாக கேட்டினா அவன் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்கன்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு சொசைட்டியை வந்து காயப்படுத்தும். இங்கே நீங்கள் ஒரு சாதி குறித்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது சில நேரங்களில் சில வார்த்தைகள் விடுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு லூஸ் டாக். அப்போ அந்த லூஸ் டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான விளைவுகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நீங்கள் சொன்னால் கூட அப்போது இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும். ஆனால் இவ்வளோ வீச்சு அதிகமாக இருக்காது. ஒரு வீட்டில் வந்து ஒரு மலத்தை கொட்டி இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பண்ணி அவதூறு பண்ணி வந்து ஒரு ஒருமையில் இதெல்லாம் நடக்காது. இது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தான். இப்போ நான் கேட்குறேன், இப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிய எனக்கு. குஷ்பு ஒரு நடிகையாக இருந்து ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரு நடிகையாக இருந்து ஒரு கருத்து சொல்லும்போது கேட்டால் அப்போ எல்லாரும் விளக்குமாரெலாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரே கலாட்டா பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், பல கட்சிகளுக்கு கூட போய் செஞ்சாங்க அதை. ஆனால் ஒரு கட்சியோட தலைவரான பிறகு நீங்கள் அவங்க எத்தனை விமர்சனங்கள் வச்சாலும் கேட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாக்குதல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அரசியல் ரீதியாக கூட நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் இங்கே தனி மனிதனாக இருக்கிறார். அதே சீமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி இயக்கமாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை. ஏன்னா ஒரு இயக்கத்துக்கு இப்போ ஒரு வலசரவாகத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு பெரும் கூட்டம் நிற்குது ஸ்டேஷனுக்கு வெளியில். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தனிப்பட்ட பிரச்சனை தான். ஆனால் வந்து ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. ஏன்னா ஒரு இயக்கத்தோட ஒரு தலைவர்ன்ற அடிப்படையில். அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு சீமான் வந்து ஒரு 25 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இல்லை சீமான் வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கான மரியாதையும் அதுக்காக தாண்டி குற்ற நடவடிக்கைனா அது கைது செய்யப்படுவாங்கலாம் நடந்திருக்கு. எம்பிக்கள் கைது செய்யப்படலையா, எம்எல்ஏக்கள் கைது செய்ய. ஆனால் ஒரு அந்த அரசியல் ரீதியான அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அரசியல் ரீதியான மறைமுக தாக்குதல், நேர்முக தாக்குதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப விகரஸாக இருக்காது. ஒரு பாதுகாப்பு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது ஒரு பாதுகாப்பு, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது ஒரு பாதுகாப்பு. இது ஒரு அரசியல் கட்சி தலைவராக தாண்டி நான் சொல்கிறது இந்த 2 பதவியும் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து ஒரு இயக்கத்தோட தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு சமூகத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பு. அதை தாண்டி வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு கூட்டணி வைக்கிறார். இப்போ ரங்கராஜ் பாண்டே சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருப்பார். அவர் ரங்கராஜ் பாண்டே ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் அந்த பக்கம் பாலை தள்ளி விடுறாரு. எது ஏடிஎம்கே பக்கம் போயிடாம என்டிஏ பக்கம் தள்ளி விடுறாரு. சீமான்ற அந்த ஒரு என்ன சொல்லிருக்க ஒரு பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து இப்படி தள்ளி விடுறாரு என்டிஏ பக்கம் போயிட்டுன்னு. ஏன்னா எடப்பாடி பக்கம் போயிடக்கூடாதுன்றது தான் அவருடைய கவலை. சரிங்களா, இதுதான் உண்மை. இது பெரிய அரிய கண்டுபிடிப்புலாம் கிடையாது. இது பெரிய வந்து ஒரு வியூகம் அரசியல் வியூகம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஆனால் சீமான் வந்து என்ன முடிவெடுக்கிறாருன்றதை பொறுத்து தான் இருக்கும். சீமானுடைய கட்சிக்கு வந்து இன்னொருத்தர் வந்து கருத்து சொல்லும் போது அதை நம்ம எடுத்துக்கணும். சீமான் என்ன முடிவெடுக்கிறாருன்னு தான் முக்கியம். ஆனால் என்ன கேட்டால் சீமான் வந்து அரசியல் எதிர்காலம் கருதி, தன் எதிர்காலம் கருதியும் வந்து கேட்டால் அவர் கூட்டணிக்கு போகிறது தான் சரியான முடிவு. இந்த தேர்தலையும் 26 தேர்தலையும் நான் தனித்து தான் சொன்னார்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேள்வியாயிடும். சீமானுடைய அரசியல் கேள்வி இருக்கணும். பல பேர் சொல்லலாம், சார் கூட இருக்குன்னு சொல்லலாம், நான் தனித்து தான் போட்டிடுவோம், அப்படி தான் போட்டிட்டு சொல்லலாம், கூட சொல்லலாம். ஆனால் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 ஏதாவது ஒரு பக்கம் போயிடும். ஒன்று ரங்கராஜ் பாண்டே சொல்கிற மாதிரி கேட்டால் அந்த பக்கம் போயிடும், இல்லை சரியான முடிவுன்னு கேட்டால் எடப்பாடி பக்கம் போயிடும். வெற்றி வேணும்னு சொன்னால் எடப்பாடி பக்கம் போகணும், இல்லை எனக்கு வந்து மத்திய அரசோட பாதுகாப்பு எனக்கு வேணும்னு சொன்னால் இந்த பக்கம் போகணும். இப்போ புரியுதுங்களா? என்டிஏ சைடு போகணும். அது சீமான் தான் முடிவெடுக்கணும். அமித்ஷாவோட அந்த சந்திப்பில் வந்து கூட்டணி தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல விவாதங்கள் வந்து கிளம்பப்படுது. இல்லை தான் எனக்கு கேட்டால் அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க. அண்ணாமலை இப்போ கூட்டணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவோட கூட்டணி சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இந்த கூட்டணிக்கான பேர் இருக்குல்ல, இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை யார் கேட்டால் அகில இந்திய தலைமைனா ஒருத்தர் இருப்பாங்க. ஸ்டேட்டில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் கேட்டால் அங்கே யார் லீடில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற வந்து லோக்கல் கட்சி இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே எடுத்துங்க, இந்தியா கூட்டணிக்கு இங்கே யார் தலைவர்? தமிழ்நாட்டில் ஸ்டாலின், ஸ்டேட் லெவல். அதே மாதிரி தான் என்டிஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் தலைவராக இருக்கும். என்டிஏ கூட்டணி, ஆனால் அங்கே வந்து லீட் பண்ணுற இடத்துல யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி இருப்பார். இங்கே டிஎம்கேக்கு என்னவோ அதே தான் சார் அவங்களுக்கும் அங்கே சரிங்களா. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து இருந்தார்னா அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட தொண்டர்கள் வந்து விரும்பாது.
விரும்ப மாட்டாங்க அதிமுக தொண்டர்கள். ஏன்னா கடந்த காலத்தில் இவர் பேசின பேச்சுக்கள் பிரச்சாரம் எளிதாயிடும் திமுகவுக்கு. யாருக்கிட்ட? அதிமுக தொண்டர்கள்கிட்டயே. இங்கே பாருங்க இந்த அண்ணாமலை பேசுனதுன்னு சொல்லிட்டு கிளிப்பிங்கை போட்டு காட்டுவாங்க. பிரச்சாரம் வேகம் எடுக்கும். ஜெயலலிதாவை திட்டியிருக்கிறாரு, எம்ஜிஆரை திட்டியிருக்கிறாரு, எல்லாரையும் வந்து பேசியிருக்காரு. அப்போ அண்ணாமலை தான் அங்கே பிரச்சனை, பிஜேபி பிரச்சனை இல்லை. பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான பிஜேபியோட இவர் வந்து அஃபிலியேட் ஆகிறா வச்சுக்கோங்க, இப்போ கூட்டணிக்காக இணைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா கணிசமான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்பு ஒன்றா இருக்கலாம், மக்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் கட்சி தொண்டர்கள்கிட்டே எதிர்ப்புன்னு கேட்டால் அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியில் வந்து கேட்டால் கட்சியோட தொண்டர்களே விரும்ப மாட்டாங்க, அப்போ வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபியும் வந்து அதிமுக இணையத்தை விரும்புகிறாங்க கேட்டால் மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல யார் இருக்கிறாங்க? தொண்டர்கள். ஆனால் அந்த தொண்டர்களே விரும்ப மாட்டாங்க அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி. அப்போ என்ன பண்ணலாம்? அதுதான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. அண்ணாமலை மாற்றினால் கூட்டணிக்கான இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் பொறுங்க, அண்ணாமலை ஏதேனும் ஒரு வகையில் அவர் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுவார். அந்த இது கூடிய சீக்கிரமே நடக்கும், இல்லை லேட் ஆகாது. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமைதா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு டெல்லியில் ஏன் வந்து பிரஸ்ஸை தவிர்த்துட்டு போறாரு? என்ன இந்த இப்போ இதை பேசணும். இப்போ அவர் பேசிட்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கேள்வி போவீங்க. அவர் ரெண்டு தரப்புலையும், அமித்ஷா தரப்புலையும் ரெண்டு தரப்புலையும் பேசியிருக்காங்க. பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏதாச்சும் கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க. அங்கே என்ன இவங்க சொல்லியிருப்பாங்க? ரொம்பலாம் கிடையாது. நாங்கள் பிஜேபியெல்லாம் கூட்டணி இல்லைன்னா சொல்கிற அளவுலாம் அங்கே எடப்பாடிக்கு அவ்வளோலாம் தைரியம் கிடையாது. இல்லை, தொடர்ந்து 1.5 வருஷமா வந்து எக்காலத்திலும் இப்போதும் சரி எப்போதும் சரி எக்காலத்திலும் நாங்கள் கூட்டணின்னு சார் நான் அதான் சொல்கிறேன் சார். இதெல்லாம் சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் சொன்னது சார், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சார், கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ மீண்டும் நம்ம வந்து டாக்டர் ஐயா சொன்னதெல்லாம் நம்ம போக முடியாது. நிறைய வார்த்தைகள் வரும். அங்கே என்ன சொல்லுவாங்க கேட்டால் அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு தலைவரை போடுவாங்க, நயினார் நாகேந்திரனே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அவர் ஏற்கனவே ஏடிஎம் கொடுத்தாரு. இப்போ அரசியல் அணுகுமுறையில் மாற்றம் இருக்குது. அப்போ திமுக என்ற வந்து ஒரு மன்னராட்சியை ஒழிப்பதற்காக, திமுக என்ற நாச சக்தியை ஒழிப்பதற்காக நாங்கள் வந்து பிஜேபியோட இணையறோன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். இருக்க வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்குது சார் கடந்த காலத்தில். இப்போ இவங்க சொல்லலையா, மதவாத சக்திகள் வந்து நம்ம வந்து வேறு இருக்கிறோம்னா நாம் வந்து கூட்டணியில் இருக்கணும். இப்போ அண்ணன் திரும்ப சொல்லுவார்ல, அண்ணன் திரும்ப என்ன சொல்லுவார்? நீங்கள் டிஎம்கே ரூலிங்கில் இவ்வளோ அட்ராசிட்டி இருக்குது, நீங்கள் கூட்டணியில் இணைகிறீங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்வார்? நாம் மதவாத சக்தியை நம்ம வந்து வேறு இருக்கணும்னா திமுகவோட இணைன்னு சொல்லுவார்ல, ஒரு டைலாக் இருக்குல்ல. இதெல்லாம் ரெடிமேடாக ஒரு டைலாக் இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு டைலாக் எடுப்பாங்க இவங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இப்போ வந்து மத்திய மாநில அரசுக்கு ஒரு இணக்கம் இல்லாதனால தான் இன்றைக்கி 10 லட்சம் கோடியில் வந்து கடனில் தள்ளிட்டார் ஸ்டாலின். அது இல்லாமல் எவ்வளோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி நடக்குது பாருங்கள். இந்த வாரிசு பரம்பரை மன்னராட்சியை ஒழிக்கணும்னா ஒரே வழி நாம் வந்து இணையணும். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இவங்க ஏற்கனவே வந்து தாவேகாக்கிட்டையும் ஒரு துண்டு போட்டு வைப்பாங்க கண்டிப்பாக. அப்போ வலுவான ஒரு கூட்டணி அமையணும்னா, திமுகவை காட்டிலும் வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும்னா வேறு வழி இல்லாமல் என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியா கூட்டணியில் எப்படி இவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவராக இருக்காரு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து அண்ணாமலை தான் இப்போ அங்கே வந்து ஒரு நெருஞ்சி முள் மாதிரி. அந்த முல்லை எப்படி அகற்றுறதுன்றது சம்மந்தமாக இவங்க போய் பேசிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அந்த அண்ணாமலை அகற்றின பிறகு வந்து இங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கும். இல்லை, அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்துருக்கிறது. கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் என்டிஏ கூட்டணி 18% ஓட்டு எடுக்க காரணமே வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி வருகிறார் ரவீந்திரன் துரைசாமி. அப்படி பார்க்கும்போது எப்படி இவரை வந்து மாற்றுவாங்க சார்? அவர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட ஒரே இந்த கேள்விக்கு மட்டும் பேசுங்க. அகில இந்திய அளவில் பிஜேபி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ரெண்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்தாங்க, 2 எம்பிக்கள், வாஜ்பாய், அத்வானி. வளர்ந்ததுக்கு காரணம் யார்? அகில இந்திய அளவில் வளர்ந்தது காரணம் இப்போ 2 பேர். அந்த 2 பேர் எங்கே இருக்காங்க? ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் வீட்டில். சரி, அதுக்கு பிறகு அவங்க கேட்டால் அந்த வந்து இன்னும் அசுர வளர்ச்சி இருக்குல்ல பிஜேபிக்கு, அகில இந்திய அளவில் அசுர வளர்ச்சி. அது யாரால? மோடியால். மோடி அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு வந்து பிரதமராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறை எம்பிக்கள் எவ்வளோ எம்பிக்கள் இருந்தாங்க, 2வது முறை எவ்வளோ எம்பிக்கள் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். குறைஞ்சது 282. அப்போ அது காரணம் யார்? மோடின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சி வந்து கேட்டால் அத்வானி வாஜ்பாய் அத்வானி காலத்தோட பெரிய வளர்ச்சி அடைஞ்சது பிஜேபி. அது காரணம் மோடி. அதுக்கப்புறம் கணிசமான அளவு எம்பிக்கள் குறைஞ்சிடுச்சு, அது காரணம் மோடி. சொல்ல முடியுமா?
தேசிய கட்சிகள் பார்வை வேறு சார். நீங்கள் வந்து திமுகவையும் அதிமுக ஒப்பீட்டளவு நீங்கள் பார்க்காதீங்க. வளர்றதும் வீழறதும் வந்து வாழறதும் வீழறதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சகஜமாக நடக்கிறது. ஏறி ஏறி இறங்கும் தான். இப்போ வந்து கேட்டால் நீங்கள் ஒரு தேசிய கட்சி கொண்டு கேட்டால் ஒரு மாநிலத்தில் இவரால் தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறது கேட்டிங்களா, அது வந்து நீங்கள் சொன்னது ஓரளவுக்கு உண்மை. அதுக்காக நீங்கள் அப்படியே பர்மனெண்ட்டாக நீங்கள் வைக்க முடியாது. நீங்கள் காங்கிரஸை ஒப்பீட்டளவில் பாருங்கள். மூப்பனாக இருந்தபோது வளர்ச்சி இருந்துச்சு. வாழப்பாடி ராமமூர்த்தி இருக்க பெரிய வளர்ச்சி இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் கேட்டால் வந்து தங்கபால் இருந்தபோது போச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் தலைவர் வந்துட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ செல்வ பெருந்தகை வந்ததுன்னு கேட்டால் அப்படியே பறந்துடுச்சா கட்சி? நான் கேட்குறேன். இல்லை செல்வ பெருந்தகை வந்து மாற்றுறாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் அந்த கட்சி? ஐயோ செல்வ பெருந்தகை ஓஹோன்னு வளர்த்துட்டாரு, அப்புறம் கீழே படுத்தி சொல்லுங்கள். இதெல்லாம் அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகளுடைய பார்வை வேறு, மாநில கட்சிகளுடைய பார்வை வேறு. அதனால் அண்ணாமலை எடுத்துகிட்டு தமிழிசை வந்து போடுறாங்க, இல்லை அண்ணாமலை எடுத்துகிட்டு நயினார் நாகேந்திர போடுறாங்க, அண்ணாமலை எடுத்துகிட்டு வானதி, யாரை போட்டாலும் தேசிய கட்சிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ட்ராங் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. மற்ற அண்ணாமலைக்காக வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களாம் கலைஞ்சி போயிடலாம். ஆனால் பிஜேபி கொள்கையை ஏற்றவங்க கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்பாங்க. இந்த சங்கிகள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. அதே மாதிரி கூட்டணி வியூகங்கள்லாம் கேட்டால் பிஜேபி அமைக்கிற கூட்டணி வியூகமே தவிர அண்ணாமலை அமைக்கிற கூட்டணி வியூகம் கிடையாது. பிஜேபி கட்சி வந்து ஒரு கூட்டணி வியூகம் அமைக்குது, அங்கே வந்து நாம் தமிழரை கொண்டு வருது, இல்லை வேறு இன்னும் சில கட்சிகளை கொண்டு வருதுன்னு சொன்னால் அது வந்து பிஜேபியோட கூட்டணி வியூகமாக எடுத்துக்கணும். தவிர அண்ணாமலை கூட்டணி வியூகம்னு எடுத்திங்கன்னா அது தேசிய கட்சிக்கு பலவீனம். இப்போ திமுக நிறைய கூட்டணி கட்சிகளோடு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த அணியை வந்து என்டிஏ வந்து பலமாக ஸ்ட்ராங்கானால் வீழ்த்திட முடியுமா 2026? நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன், நம்ம மண்ணுக்கேற்ற அரசியல் படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா அந்த கூட்டணியை நிராகரிப்பாங்களே தவிர ஏற்றுக்க மாட்டாங்க. தவிர நிச்சயமாக நான் சொல்கிறேன், இங்கே என்ன பண்ணாலும் கேட்டால் மண்ணுக்கேற்ற அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலை வந்து கேட்டால் பிஜேபி பண்ணலை. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, தமிழை வச்சுட்டு நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் முன்னெடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற திமுக ஆட்சியில் நடந்த பல அவலங்கள்லாம் மறைக்கப்படும். இங்கே வந்து முழுக்க முழுக்க மொழி உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கும்போது கேட்டிங்கன்னா தேச உணர்வுன்றாங்கல்ல, தேசப்பற்று அது பின்னுக்கு போயிடும். இங்கே மொழிப்பற்று எடுக்கும்போது தேசப்பற்று பின்னுக்கு போயிடும். ஏன்னா அது காரணம்னு கேட்டால் மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணவே இல்லை பிஜேபியோடு வந்து கேட்டால் யார் கூட்டணி வச்சாலும் இது எல்லாருக்கும் தெரியும். யார் கூட்டணி வச்சாலும் கேட்டால் அவங்க காலியாகிடுவாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்க முடியும். யாரெல்லாம் பிஜேபி ஒன்றா சொல்லலான்னு கேட்டால் இவங்க அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியும் சேர்த்துன்னு கேட்டால் இதில் 11% 18% வாங்கிட்டு இருக்கிறேன். இல்லை அதிமுக ஒரு அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கா? வேறு வழி இல்லை சார், நிறைய பிரச்சனை இருக்குல்ல. கொடநாடு கேஸ் இருக்குது, ரெட்டால பிரச்சனை இருக்குது இல்லை. அதான் யாரோ ஒருத்தர் கூட போட்டாங்க, நான் சொல்லலை, அப்புறம் நீங்கள் என்ன இழுத்து விட்டுறாதீங்க. அது வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ரெட்டலையாக இருந்தது, எடப்பாடி கிட்ட வந்த பிறகுன்னா அவன் வந்து மோடியோட அந்த இலையாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லலை, சொன்னாங்க, மீடியாலே வந்துச்சு. மீண்டும் ஒரு தடவை சொல்லுவா, ஜெயலலிதா வந்த வரைக்கும்னா ரெட்டலையாக இருந்தது, ஆனால் எடப்பாடி வந்த பிறகு மோடியோட அந்த இலையாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்? அப்படி தானே இருக்குது. எதனா பிரச்சனைனா ரெட்டால பிரச்சனை எடுத்துக்கிறீங்க இல்லை, ஒன்று ரெட்டால பிரச்சனையாகிடுது, இல்லை வந்து எதா ஒன்றும் ஆகுது இல்லை, பார்த்து தானே இருக்கிறோம். இருக்க பலவீனம் ஆகுது இல்லை சார். இன்றைக்கி நேற்றுக்கு போகிறத கட்சி வந்து கேட்டால் 20% சீட் அடிப்பான்னு சொல்கிறாங்கன்னா அது யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக காரணம். திமுக வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட இங்கே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உண்மை இது. டிஎம்கே நோக்கி எதிர்ப்பு அரசியல் இவங்க பண்ணவே கிடையாது. சும்மா மேடையில் பேசுறத வச்செல்லாம் சொல்ல முடியாது. இங்கே பட்டி தொட்டியெல்லாம் மேடை போட்டு பேசணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் தாவேக்க சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன், அண்ணாமலை கூட உட்பட சொல்லிட்டேன்னா நீங்கள் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மேடையில் பேசுகிறதோ அல்லது வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தோ பேசுறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய கட்சியோட வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் காலையில் அரெஸ்ட் ஆகிறீங்க, 1 மணி நேரத்தில் இங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி கதறீங்க, இல்லை மத்தியானமாவது அனுப்புங்கன்னு கதறீங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு அனுப்புங்கன்னு கதறீங்க, 5 மணிக்கு அனுப்புறீங்க, ஒரு 1 ஹவர் கூடுதலாக வச்சு 7 மணிக்கு அனுப்புகிறாங்க, 6 மணிக்கு அனுப்புறீங்களா, 7 மணிக்கு அனுப்புறீங்க, அதுக்குள்ளே கதறி கண்ணீர் விடுறீங்க. இப்போ எப்படி இது நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் மேடையில் மட்டும் வீரவாசனம் பேசி என்ன சார் பிரயோஜனம்? கைது பண்ணால் நீங்கள் என்ன சொல்லணும்?
என்ன நீங்கள் வந்து 15 நாள் நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்கள், சிறைக்கு அனுப்புங்க. சிறை நிரப்பும் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க சார் டிஎம்கே. அதிமுக பண்ணியிருக்காங்க. சிறை நிரப்பும் போராட்டம். பாதி நாள் நிறைய பேர் நீங்கள் ரிமாண்ட் பண்ணி மண்டபத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது. மண்டபத்தில் உங்களுக்கு சகல வசதியும் இருக்குது. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, நெட் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. 1 மணி நேரத்தில் விட்டுடுங்கன்னு கதறீங்க. அப்புறம் 6 மணி எப்போ 5 மணி எப்போ ஆகும்னு பார்க்குறீங்க. 6 மணி எப்போன்னு கேட்டால் விட்டுருங்க. நான் இப்போ உங்களும் பார்த்து 1 மணி நேரம் கூடுதலாக வச்சு அனுப்புகிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த அளவுக்கு இருக்குது உங்கள் அப்புறம் நீங்கள் எங்கே கட்சி வளர்க்குறீங்க சொல்லுங்கள்? ஒரு மாநில தலைவர் வந்து நீங்கள் கைது செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் எல்லா மாவட்டத்திலையும் பெரிய ஒரு கொந்தளிப்பு ஆகணும் சார், இல்லையா? ஒரு சலசலப்பு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அது உள்ள நீங்கள் போய் 1 மணி நேரத்தில் வந்து பிக்னிக்காக போயிட்டு வரீங்க. அப்படிலாம் ஆயிடுச்சு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து மண்ணு கேட்ட அரசியல் பிஜேபி பண்ணலை. அவங்க அகில இந்திய தலைமைக்கு தெரியும். ஓகே, அகில இந்திய தலைமைக்கு தெரியும். அதனால் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது நம்ம ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாதுல்ல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.